பிறகு எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கினார். சிவாஜி கணேசன் தொடங்கினார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம டி.ஆர். ராஜேந்தர் தொடங்கினாரு, பாக்கியராஜ் தொடங்கினார், எத்தனையோ நடிகர் தொடங்கினார். எல்லாரும் தலைவரை பார்த்து மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் எம்ஜிஆர். அந்த திமுகவினுடைய வளர்ச்சிக்காக யாருமே துணியாத தன்னுடைய படங்களிலே அண்ணாவுடைய கொள்கையை காமிப்பார். அத்தனை படங்களில் பழைய படங்களை பார்த்தீங்க. தான் எடுத்து நடித்த படம் திரைப்படம் நாடோடி மன்னன் கருப்பு சவு கொடியை காட்டியவர் எம்ஜிஆர். பட்டி தொட்டி எல்லாம் அந்த இயக்கம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது. புரட்சி தலைவர் 52 சேர்ந்த பிறகுதான் அது அரசியல் இயக்கமாக மாறியது. அதற்கு வித்திட்டவர் எம்ஜிஆர். அதுவரை திராவிட கழகத்தில் ஒரு பிரிவாகத்தான் கருதப்பட்டது. அண்ணா அவர்களும் பொது தேர்தலை சந்திப்பது இல்லை என்று முடிவெடுத்திருந்தார். தலைவர் சேர்ந்த பிறகுதான் சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவது, உள்ளாட்சி தேர்தலை போட்டியிடுவது என்று முடிவெடுத்தது. ஆக அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இந்த கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாங்க, 100 நாள் ஓடுமா, எம்ஜிஆர் படத்துக்கு கேரண்டி உண்டு. ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி கேரண்டி கிடையாது சொன்னவர்கள் தான் அரசியல் விமர்சகர்கள் அன்றை. அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இந்த 53 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 31 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி இருந்ததுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இந்தியாவில் துணைக்கண்டத்தில். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் காலத்திலே 17 லட்சம் தொண்டர்கள், புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே 1.5 கோடி தொண்டர்கள், இன்றைக்கு 2.5 கோடி தொண்டர்கள். எடப்பாடியார் காலத்திலே இணையின் தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கம் அண்ணா திமுக. இந்த இயக்கத்துக்கு இணையாக எந்த இயக்கமும் இல்லை. இந்திய துணைக்கண்டத்திலே 3வது கட்சி, அகில உலகத்தில் 7வது இயக்கம் அண்ணா திமுக. நான் சொல்லல, செல்லூர் ராஜு சொல்லல, தேர்தல் ஆணையமே இன்னைக்கு உறுப்பினர் கணக்கெடுத்து சொல்லி இருக்கிறது. அப்படி மாபெரும் சக்தியாக புரட்சி தலைவர் போட்ட விதை இன்னைக்கு பன்மடங்காக பெறுகிறது. இந்த 31 ஆண்டுகளை நாங்கள் செய்த சாதனைகளில் எவ்வளவோ இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், ஓலை குடிசைக்கு ஒரு விளக்கு கொடுத்த உத்தமன் தான் எம்ஜிஆர். விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவர் எம்ஜிஆர். சைக்கிள்ல 20 பேர் போகலாம் சட்டமாக்கியவர் எம்ஜிஆர். இன்னைக்கு முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் உயர்த்திய புரட்சி தலைவர் உயர்த்தினார் என்றால் இதற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 100 ரூபாய் இன்றைக்கு இந்த நிதி நிலையில் மாணவ செல்வங்களுக்கு காலணி சீருடை கொடுத்தவர் எம்ஜிஆர். ஒரே கையெழுத்தில் 22,000 ரேஷன் கடை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். 22,000 ரேஷன் கடை, கிராமத்துக்கு ஒரு கடை கொண்டு வந்தார். கிராமத்திற்கு ஒரு கடை கொண்டு வந்து கிராமங்கள் எல்லாம் அரிசி சோறு சாப்பிடுற மாதிரி. இதே முகவை மாவட்டத்துக்கு புரட்சி தலைவர் கட்சி தொடங்கின பிறகு பார்த்தா பசி பட்டினி. கருணாநிதி காலத்திலே ஆட்சி. சகோதரர்களே, இந்த வீரம் விளைந்த இந்த மண், விவேகமான இந்த மண்ணை நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த மாவட்டத்துக்கு தான் புரட்சி பயணமாக முதலாக கட்சி தொடங்கின பிறகு வர்றார். அது கட்சி தொட்டி திறந்தார். ஊருக்கு போய் கட்சி தொட்டி திறந்தார். மக்கள் கஷ்டப்பட்டார்கள். கப்பக்கிழங்கு பிளாக்கோட்டை வாங்கி கருணாநிதி காலத்திலே சாப்பிடுகிற நிலை இருந்தது. மிகப்பெரிய பஞ்சம். அதை போக்க வேண்டும் நினைத்தார். எனவே கிராமத்திலே போகும்போதுதான் நினைத்தார், கிராம பெண்கள்லாம் கூழியும் கஞ்சில் தான் குடிப்போம், அரிசி சோறை சாப்பிட மாட்டோம், ஏதோ நல்ல நாள் பெரிய நாளுக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதை கேட்டுவிட்டு, ஏன் உங்க கடையை உங்க பகுதியில் ரேஷன் கடை இல்லையா, அரசாங்கம் வழங்குற பொருள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும் போது அவரு ஆட்சிக்கே வரல, அப்பவே தெரிந்து கொள்கிறார்
எனவேதான் இதை மனதில் வைத்து 77 வந்தவுடன் அதுவரை 4000 கடைகள் மட்டுமே ரேஷன் கடைகள் தனியார் வசம் இருக்கிறது, ராம்கோ போன்ற நிறுவனங்கள் கையில் இருக்கிறது. இதை மாற்றி கூட்டுறவுத்துறை மூலமாக நடத்தலாம். ஒரு கிராமத்துக்கு ஒரு கடை என்று கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். சட்டம் படிக்கல பட்டம் பெறல, அந்த எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி கிராம நிர்வாகம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு மணியக்காரர்கள் எத்தனை பேர் இந்த கிராம அதிகாரி என்று இருந்தார்கள். இதை மாற்றி புரட்சித்தில் ஒரு கையெழுத்து ஒரே நாளில் கிராம நிர்வாக அலுவலரை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் முதல் சட்டமாக்கினார். இதை பட்டம் படிப்பு யாராவது செஞ்சானா? காங்கிரஸ் 1952 இருந்து தமிழகத்தை ஆண்டது அந்த கட்சி செஞ்சதா? ஓலை குடிசைக்கு ஒரு விளக்கு கொடுக்கணும், மின்சார விளக்கு கொடுக்கணும் நினைச்சவர் எம்ஜிஆர். அதுவரை அந்த காங்கிரஸ் செஞ்சதா? கருணாநிதி செஞ்சாரா? ஆனா இந்த புரட்சி தலைவர் தான் செஞ்சார். அவர் ஆட்சியில் செய்யாத சாதனைகள் கிடையாது. அதனால் தான் படுத்து கொண்டே ஜெயித்தவர் எம்ஜிஆர். தான் மட்டுமல்ல, 5000 பேருக்கு அப்பால் படுத்துக் கொண்டு தானும் ஜெயித்து தன்னுடைய கட்சியும் ஜெயிக்க வைத்தவர் எம்ஜிஆர். இல்லாத நேரத்தில் 84 தேர்தல் வருகிறது, தலைவர் இல்லை, கருணாநிதி எப்படியாவது எம்ஜிஆர் இல்லை, நாம் ஜெயிச்சு முதலமைச்சராக நினைக்கிறார். அந்த கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடார். வழக்கமாக அவர் கூட்டம் கூடும், கூட்டமே கூடவில்லை. 2 மாவட்டம் 3 மாவட்டம் போகிறார், மக்கள் வரவேற்கவில்லை. என்ன காரணம் என்று மாவட்ட செயலாளர் கேட்கிறார். எல்லாம் எம்ஜிஆர் ஓட்டு போட தயாராயிட்டாங்க. எனவே நாம் வெல்லுவது என்பது முடியாத காரியம். அப்பதான் தலைவர் கருணாநிதி உடனே பிளேட்டை மாற்றல. அரசியல் பண்ண முடியுமா என்று கேட்ட அதே பாய் பதவிக்காக அவங்க குடும்பம் எந்த எல்லைக்கும் போவார்கள். இன்னைக்கு பாத்தீங்கல்ல, 23ஆம் புலிகேசி நம்ம ஸ்டாலின் வெள்ளை கொடி ஏற்றியவர், வெள்ளை கொடி குடிதான் பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி அப்படின்னு கருப்பு பலூன் விட்ட அந்த ஸ்டாலின் அந்த அந்த சீன்ங்க அது அந்த ரத்தம் கருணாநிதி ரத்தம் பாருங்க. என்ன சொன்னாங்க? மோடியை கோபேக் மோடின்னு சொன்ன அதே ஸ்டாலின் எப்படின்னா என்ன சொல்றாரு? பாரதபுரம் கூப்பிட போகும்போது கருப்பு கொடி குடிச்சா இவரை பிடிச்சிருவாங்க. என்ன கருப்பு கொடி குடிக்கிறான், வெள்ளை கொடி குடிக்கிறான், வெள்ளக்கொடையை பிடிக்கிறான். புலிகேசி வெள்ளக்கொடி குடிச்சாங்க, நம்ம வடிவேல் வெள்ளக்கொடி குடிப்போம், எல்லாம் சிரிப்போம்ல. அது மாதிரி வெள்ளக்கொடை குடிச்சு வெள்ளக்கொடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அதே மாதிரி அவங்க அப்பா என்ன சொல்ற? எம்ஜிஆரை பற்றி சொன்னார். அவர் மலையாளி, தமிழகத்தை 2 கேரளமா ஆக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் கலைஞர். அதே கருணாநிதி என்ன சொல்றார்? 84 தேர்தல் பிரச்சனை, 6 உயிர் நண்பர் என் எம்ஜிஆர். அவர் சொல்றார், 6 உயிர் நண்பர் என்னுடைய நண்பர் எம்ஜிஆர். நானும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, நானும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம். எனவே அது மட்டுமல்ல, பாழாய் போன அரசியல் எங்களை எந்த அளவுக்கு பிரித்து விட்டது. எதிர் முகாமில் இன்னைக்கு அவர் இல்லை, அவர் அமெரிக்காவில் இருக்காரா எனக்கு தெரியாது. இருந்தா வந்த உடனே நான் அவர்கிட்ட பதவியை கொடுத்தேன், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொன்னேன். உலகத்தில் எந்த அரசியல் தலைவனாச்சும் இந்த மாதிரி பேசுவானாங்க? மான ரோசம் வெட்கம் எவ்வளவு இருந்தா ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு அரசு தன் எதிர்த்து நிற்கிற தலைவரை
இந்த மாதிரி சொல்லுவாங்களா? மக்கள் நம்புவாங்களா? நம்பல, ஓட்டு போடல. தலைவர் எப்படி முதலமைச்சராக போனாரா சோகம்லாம, அதே மாதிரி முதலமைச்சர் வெற்றி. அந்த கருணாநிதி அதோட தோல்வியோட ஒத்துழைல. என்னைக்கு தலைவர் கட்சி தான், அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 11 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தவர் இந்தியா நம்ம தலைவர். சரி, தலைவர் மறைந்துட்டார், இனி அதோட அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா கருணாநிதி. தலைவர் மறைஞ்சிட்டாரு, கருணாநிதி என்ன நினைச்சான், இனி நம்ம ஆட்சி தான் அப்படின்னு வீடு கொண்டு இருந்தாங்க. அம்மா தாய் 8 அடி பாய்ந்தா 16 அடி பாய்ந்தா. 91 ஆட்சிக்கு வந்தாங்க அம்மா. 91 ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வர்றாங்க. கருணாநிதி தப்பிப்படைக்கு வந்தார் சட்டமன்றத்துக்கே வர முடியல. வர முடியாத கருணாநிதி அம்மா 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி. நம்ம ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்ப பெண் சிசு கொலை சர்வ சாதாரணமாக நடந்தது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். அம்மாவுடைய 16 ஆண்டுகால ஆட்சி பெண்களை இந்த நாட்டுடைய சமமாக ஆண்களுக்கு நிகராக எல்லா வகையிலும் பணியாற்ற முடியும், சாதித்து காட்ட முடியும் நினைத்த ஒரு தலைவர் இந்தியாவிலே யார் என்றால் புரட்சி தலைவர் அம்மா தான். புரட்சி தலைவர் அம்மாவை தவிர யாரும் கிடையாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், இவருடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்கியவர் புரட்சி தலைவர் அம்மா. அப்படிப்பட்ட தலைவர் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார். மாணவிகள் படிக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதை 2 சக்கர வாகனம் கொடுத்தார். இப்படி அம்மா சொன்ன போனா எல்லா பேருக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தார், தாலிக்கு தங்கம் கொடுத்தார், மடிக்கணினி கொடுத்தார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தார். எவ்வளவு சிறந்த என்ன நினைச்சாங்க? அம்மாவுடைய அமைச்சரவையில் அது வரைக்கும் எடப்பாடியார் பற்றி தெரியாது. ஏன் எங்களுக்கு கூட தான் தெரியாது. எங்களுக்கு தெரியும் அமைச்சர் சக அமைச்சராகத்தான் தெரியும். இவ்வளவு தூரம் சிறந்த அறிவாற்றல் உள்ளவராக, நிர்வாக திறமை உள்ளவராக இருப்பார் என்று எந்த அமைச்சருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கே தெரியாமல் இருந்தது. ஆனால் முதலமைச்சரானவுடன் அண்ணன் எடப்பாடியார் மிக சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார். கஜா புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது, அத்தனை சமாளித்தார். வறட்சி வந்தது, அத்தனை சமாளித்தார். அம்மா காலத்தில் சுனாமி வந்தது, அம்மா சமாளித்தார். சென்னையில் மாபெரும் வெள்ளம், அதை சமாளித்தார். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனை சமாளித்தார். அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல அண்ணன் எடப்பாடியார் பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடிய ஒரு முதலமைச்சர் அது எடப்பாடியார் தான் தவிர வேறு யாரும். பயிர் காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கல. இந்தியாவிலே அதிகமாக வாங்கி கொடுத்தது தமிழகம். அந்த துறை அமைச்சரே சொன்னார், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமாக காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் முதலமைச்சர் எடப்பாடியார். அதற்கு ஊண்டுகோலாக இருந்தது. வரை உன்னால் நடத்த முடியுதா? வீராப்பு பேசுறைய பொம்மை முதலமைச்சர் என்ன வீராப்பு பேசுற? இதுவரை தமிழகத்தில் எத்தனை முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஸ்டாலின் மாதிரி யாராச்சும் வெளிநாட்டு போய் சைக்கிள் ஓட்டிருக்காங்க? எப்ப உனக்கு போய் சைக்கிள் ஓட்ட தெரியாதா? எல்லாருக்குமே சைக்கிள் ஓடுங்க. பெண் பிள்ளைகள் சைக்கிள் ஓடுங்க. எங்க அம்மாவே கொடுத்துருக்காங்க. எத்தனை லட்சம் பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. 3 கோடி பேருக்கு மேல இருக்கும். மாதா செல்வம் மடிக்கணினி அம்மா கொடுத்துருங்க. சைக்கிள் ஓட்டி
கேட்கிறாங்க. சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலீடு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஷூட்டிங் நடத்துறாங்க. இதுவரை வெளிநாட்டில் கொண்டு போய் வந்து 7 முறை போயிருக்காரு. ஜப்பான் போயிருக்காரு, அபுதாபி போயிருக்காரு, துபாய் போயிருக்காரு, பிரான்ஸ் போயிருக்காரு, எத்தனையோ நாடு போய் முதலமைச்சர் போயிருக்காரு. எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுக்காரன் கேட்டானா உனக்கு அதுக்காக ஓட்டு அடித்தான். நீ நீட்டு தேர்வு ரத்து சொன்னிய, ரத்து பண்ணியா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி சீனி கூட கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்தீங்க. எஸ் மணி 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்தீங்க. மாணவர்கள் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, ரத்து பண்ணீங்க. இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடியா, நீ வச்சுட்டு போன எவ்வளவு பற்றாக்குறை உங்க அப்பா ஆட்சியில? நீங்க போகும்போது மீன் பற்றாக்குறை மாநிலம். அன்பு சகோதரர்களே, 2006 இருந்து 2011 வரை தமிழகத்தில் என்ன நிலை இருந்தது? இங்க இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இங்க வந்திருக்கிறார்கள், அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. பஸ்கள் இடையில நின்றுக்கிறோம், தள்ளுமாட வண்டி இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மோசமான நிலையில விட்டு போயிருந்த கார்பரேஷன் திவாலாகின்ற நிலை, மின்சார வாரியத்தை கடன் கட்டளை, மின்சாரம் வாங்க முடியாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிலையில் விட்டுட்டு சென்று இன்னைக்கு நாங்க மிக நிதி வைத்துட்டு போனோம்னு சொல்றீங்க. 1,14,00,000 1,14,000 கோடி. நான் நாட்டோரே, நல்லோரே, அரசியல் தெரிந்தவர்களே, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இங்க இருக்க காவல்துறை இருக்கிறது, நான் காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்கிறேன். இந்த ஆட்சியில் நடக்கிற மாதிரி அட்டுழியங்கள் இந்த ஆட்சியில் 31 ஆண்டுகள் நடந்ததுண்டா? காவல்துறைக்கு இந்த மாதிரி கண்ணியக்கூறாக நடந்ததுண்டா? யார் மதிக்கிறாங்க? ஒரு ரவுடி போய் மதிக்க மாட்டேன்னா ஒரு போலீஸ், கஞ்சா விற்கிற மதிக்க மாட்டேன். காவல்துறை எவனாவது மதிக்கிறானா? வெற்றான், குத்துறான், கொலை செய்யறான். யாருன்னா பூரா திமுக காரன் தான். போதும் பாருங்க, அவங்க விட்டுட்டு போனது 2011 ஆட்சியில விட்டுட்டு போனது 1,14,770. இல்லே பச்சை பொய்யே இந்த முதலமைச்சர் பேசுறாரு ஸ்டாலின். என்ன உனக்கு தெரியுது? என்ன எழுதி கொடுத்தாங்க? எல்லாம் செக்ரட்டரி தானே எழுதி கொடுக்குறாங்க, அது ஒழுங்கா வாசிக்க வச்சு தெரியுத? சரி, 2011 இருந்து 2021 வரை எங்க ஆட்சியில வாங்கின கடன் எவ்வளவு? 4,56,660 கோடி. சகோதரர்களே, இங்க வந்திருக்க பத்திரிகையாளர்களே, ஊடக பிரமுகர்களே, நாங்க விட்டு சென்றது இவ்வளவு. சரி, நாங்க என்ன செஞ்சோம்? எத்தனை முறை தள்ளுபடி பண்ணியிருக்கோம் பயிர்க்கடன்? சரி, எத்தனை 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் அரசு மருத்துவமனைகள், பொது மருத்துவத்துக்கு இணையாக வானலாவ கட்டடம் கட்டியிருக்கோம், பாலம் கட்டியிருக்கோம், உயர்மட்ட பாலம் கட்டியிருக்கோம், வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கோம். அசாட்டாரைக்கு வருவாய் தருகிற மாதிரி நாங்க செஞ்சுட்டு போனோம். நீ இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு வாங்க? 3,76,702 கோடி வாங்கி. என்ன கட்டடம், என்ன வருவாய் தர கட்டடங்கள் கட்டண என்ன செஞ்சிருக்கீங்க இந்த ஆட்சியில? ஸ்டாலினே, உங்களை கேட்கிறேன், நீ நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? நீ செய்வீங்களா? செய்ய முடிந்ததா? செஞ்சுட்டு சொல். நீ இந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை திட்டங்கள்? தாலைக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்ட, மடிக்கணி வழங்குற திட்டத்தை நிப்பாட்டிட்ட, அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க, 2000 மினி கிளினிக் கொண்டாந்த கிராமப்புறங்கள்ல, பஞ்சாயத்துகள்ல. ஆத்திர அவசரத்துக்கு ஊசி போடுறது 24 மணி நேரம் மருத்துவர் கொண்ட ஒரு மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க, அது மூடுவிழா கண்டுட்ட. எடப்பாடியார் கொண்டு வந்து அத்தனை நிப்பாட்டிட்ட. உங்க காலத்துல எப்ப மின்சாரம் வரை, எப்ப மின்சாரம் நிலை இருந்தது, அந்த நேரத்தில் மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டிய என் தாய் புரட்சி தலைவம்மா. தொடர்ந்து செயல்படுத்த புரட்சி தமிழர் எடப்பாடி. எங்க காலத்துல தானே உதய மின் திட்டத்துக்கு நீங்க விட்டுட்டு போன அந்த பட்டாக்குறை 24,000 கோடி இதில் சேர்க்க வேண்டும்.
அதுவரை நம் மின் பற்றாக்குறை ஏற்பட்டால், இப்ப நிலக்கரி பற்றாக்குறை ஏற்படுகிறது, அவ்வளவு சூரிய சக்தி மின்சாரம் எடுக்க முடியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் வெளிமாநிலத்திலிருந்து அந்த மின்சாரம் வாங்க வேண்டுமான வழித்தடம் இல்லை. அந்த வழித்தடத்தை உருவாக்கி கொடுத்தது எடப்பாடியா? அதை மறுக்கிறையே. இதுவரை என்ன செய்திருக்கு? நீ மின் கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க? ஏங்க இந்த ஆட்சியில இதே ஸ்டாலின் என்ன வாய்க்கிலே பேசினார்? ஊருக்கு போனாரே, கிராம பெட்டி வைத்தாரே. நான் முதலமைச்சரான நேரடியாக மனு கொடுக்க என்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் யாராச்சும் போக முடியுமாங்க? போயிருக்காங்களா? பெட்டியில போடப்பட்ட மனு தீர்வு கண்டுங்க எதுவுமே இல்லை. உங்க தொகுதி முதல்வர் சொல்லி எங்கிட்ட 10 கோரிக்கை வாங்கினாங்க. ஒரு கோரிக்கை ஒண்ணுதான் நிறைவேற்றிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கே கொடுக்கல. நீ என்னத்த நிர்வாகத்தை செஞ்சிருக்க? எனவே இந்த ஆட்சியில எதுவுமே கிடையாது. எந்த செய்யாம 3,26,000 கோடி கடனை வாங்கிட்டு அப்ப என்ன கலைஞர் கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா அவன் அடிவிட்டு மிதிவிட்டு வந்தால் அந்த ஆளு மெதுவாகத்தான் ஸ்டாலினை கொண்டாந்து தான் இருக்கு வரை தலைவராக்கல. இன்னைக்கு என்னன்னா நேரடியா கொண்டாந்துட்டாங்கப்பா உதயநிதி. நேற்று வரைக்கும் அவனுக்கு என்ன திறமை? சினேவா கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். அவன் பேசுறான், அரசியல் பேசுறான். இதே ஸ்டாலின் வாய் என்ன பேசு? 2020 என்ன பேசுனாங்க? பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்க மகனை உங்க குடும்பத்தில் எல்லாரும் வந்துருவாங்களே, அரசியலை கொண்டு வருவீங்களா? எனக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க. இதே வாய் தானே சொல்லிச்சு முதலமைச்சரே. ஸ்டாலின் வாய் தானே பேச்சு. நானும் என் மகனும் என் மருமகனும் யாரும் வரமாட்டோம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு யாரு? உங்க குடும்பம் தானே எனக்கு கோல வச்சது. நீ வெளியே சனாதானம் பேசுற, வீட்டுக்குள்ள என்ன சாமி கும்பிடுறிய? நாங்களும் சாமி கும்பிடுறோம் சொல்ற காமிக்கிறோம். எங்களுக்கு எம்மதம் சம்மதம். இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற மாமாக்களை நாங்க விரும்புறோம். இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கோம். மாமா மச்சனன் பழகுறோம். நீ அப்படி இருக்கையா? ஓட்டுக்காக இந்துக்களை கொச்சைப்படுத்துவது, தேர்தல் மறைமுகமாக போய் பேசுவது, நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி என்ன இந்த குழப்பா? இதுக்கெல்லாம் ஒரு என்ன ஸ்டாலின் என்ன மாறி போய் இன்னைக்கு எல்லாம் எதிர்கட்சி தலைவர் ஒண்ணும் பேசல, ஒண்ணுமே செய்யலாம். 10 ஆண்டுகள் நாங்க தள்ளுபடி. 10 ஆண்டுகள் நாடு தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கிட்டோமா? நீங்க தான் நிமிர்த்தி வச்சிருக்காங்க. என்னடா நிமிர்த்தினீங்க? முதல்ல உங்கதான் நிமிர்த்து பாருங்க. ஒண்ணுமே இல்லை இந்த ஆட்சியில, கேவலமாக இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி பலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஜெயிக்கிறோம். எங்க நீ? அதைத்தான் நான் பலமுறை கேட்டிருக்கேன். எங்க நீ ஜெய் தனி? நாங்க 2014 தனித்து நின்றோம், 16 தனித்து நின்றோம், 14 தனித்து நின்றோம். உன்னால ஜெயிக்க முடியுமா? கூட்டணி இப்ப கூட்டணி எல்லாமே சேர்ந்து மக்கள் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். விலைவாசி ஏறிவிட்டது. எங்க காலத்துல 130 ரூபாய் 140 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 180 ரூபாய். பருப்பு விலை கூடி போயிடுச்சு, சமையல் பொருள் ஏறி போச்சு, கட்டட விலை, கட்டுமான பொருள் விலை ஏறி போச்சு, மின் கட்டணத்தை